4 பொருள் இருந்தால் போதும். சூப்பராக நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்துக்கோங்க. வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இதை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் விட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிரும். இது ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சுருந்தோம். தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்றப்ப இதுவும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.